அந்த காட்சிகளை காணலாம். இன்றைய தினம் நவீன உலகம், விஞ்ஞான உலகம், வலைதளங்கள் வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இப்படி உண்மை செய்தியை மறைக்கப்பட்டால் உங்களுடைய தொலைக்காட்சிக்கு தான் இழப்பு, பத்திரிகை தான் இழப்பு. ஏன்னா நாட்டு மக்களுடைய கவனத்திற்கு இருக்கின்ற செய்தி கொண்டு போய் சேர்ப்பது ஊடகம், பத்திரிகையும். ஆனால் அண்மை காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எந்த தவறையும் சுட்டி காட்டினாலும் அதையும் பத்திரிகையில் போடுவதில்லை, தொலைக்காட்சியில் காட்டுவதில்லை. ஆக இந்த மாநாட்டில் இன்னொரு சுவாரஸ்யமா இருந்தது. திரு ஸ்டாலின் சொன்னாரு, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்து போடப்படும். 2.5 ஆண்டு கால ஆட்சி, முதல் ஒரு கையெழுத்துக்கு பதிலாக பல லட்சம் கையெழுத்து வாங்கப்படும் என்று, நீட் தேர்வு எப்படி ரத்து செய்யும் என்ற ரகசியம் எங்களிடத்தில் இருக்குது என்று சொன்ன திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. சுமார் 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கிட்ட கையொப்பம் பெற்றதா சொன்னாங்க. அந்த கையொப்பம் பெற்ற அட்டையெல்லாம் அந்த இளைஞர் பெத்தநாயக்கம்பாளையத்தில் நடைபெற்ற இளைஞர் மாநில மாநாட்டில் அப்படியே பறந்து கீழே கிடக்குது, குப்பை தொட்டிக்கு போயிருக்கு. அதே இன்றைக்கு அவரோடு இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று போட்ட கையெழுத்தெல்லாம் குப்பை தொட்டிக்கு போன காட்சியை யூடியூப்ல பார்க்க முடிஞ்சது. ஒரு சில தொலைக்காட்சியில் தான் காட்டினாங்க, எந்த தொலைக்காட்சியிலையும் காட்டல. எவ்வளவு பெரிய விஷயம்! இவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்வாங்க, மக்களை எப்படிலாம் ஏமாற்றுவார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பல பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி, லட்சக்கணக்கான பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை சூறையாடி எங்கே பார்த்தாலும் சிதறி கிடக்குது இந்த மாநாட்டில். அப்படி என்றால் நீட் தேர்வில் இந்த அரசு எவ்வளவு அக்கறை செலுத்துகிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இதெல்லாம் ஒரு நாடகம். மக்களை நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்களையும் மாணவர்களையும் ஏமாற்றிட்டு ஒரு நாடகம் தான் இன்றைய ஆட்சியாளர் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். அதே போல பல தீர்மானத்தை பற்றி இங்கே கேட்டீங்க. ஒரு தீர்மானம் கூட மக்களுக்கு பயன்படுகின்ற தீர்மானம் இல்லை. எல்லாமே அவர்களுடைய புகழ் பாடுகின்ற தீர்மானம் தான் இருந்த ஒழிய திமுகவுடைய இளைஞர் மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எந்த தீர்மானம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய தீர்மானமாக இருந்தது? எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க, ஒரு சிலவற்றை செஞ்சாங்க. ஆனா இன்றைய முதலமைச்சரும் அவருடைய சக அமைச்சர்களும், இன்றைக்கு இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 100% நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பையை இன்றைக்கு மக்களிடத்திலே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். திட்டமிட்டு ஊடகத்திலையும் பத்திரிகையும் இதை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம், திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாக கூட்டணி அமைகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து பேசுவோம். அது எப்படி வெளியே சொல்ல முடியுமா? கூட்டணியெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. ஆகவே கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படுவது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையிலே கூட்டணி அமைக்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்க போறாங்க. ஆமா, இதுல வந்து மாநில நாளை தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அறிவிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற பணி துவங்க வைக்கிறது. அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பணி இப்போ சொல்லிட்டா அது ரகசியமே இருக்காது. எதையுமே இப்ப சொல்ல முடியாது. தேர்தல் அறிக்கை எல்லா பத்திரிகையும் அழைத்து கொடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பணி இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுகின்றது. எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு அந்த பணியை துவங்கி இருக்கின்றது. நாளை தினம் அது சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்றவோ, எது நம் உரிமை மீட்போமோ அதையெல்லாம் அதில் இடம்பெறும். இந்திய கூட்டணியில வந்து அங்க இருக்க கூட்டணி கட்சிகளே குழப்பம் இருக்குன்னு, அதுக்கேற்ற போல இந்த மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தனித்து போட்டிட்டாங்க, அதே போல பஞ்சாப்லையும் தனித்து போட்டின்னு ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த கூட்டணி நிலைப்பாடு பத்தி உங்க கருத்து? இதை நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியிலையும் சொல்லிவிட்டேன், பத்திரிகை வேலையும் சொல்லிவிட்டேன். 26 கட்சிகள் வெவ்வேறு கொள்கை கொண்டு கருத்துக்கள் கொண்ட கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்துதான் இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அது எப்படி சரியா இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அது வெளியே கொண்டு வந்தீங்க.
ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கை வெவ்வேறாக இருக்குது, கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கடினம். அது எதிர்பார்த்த ஒன்று தான், அது நிறைவேறாது என்று நல்லாக தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டணியை அமைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். இன்றைய தினம் நீங்கள் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள் இந்த இந்திய கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதே போல் கெஜ்ரிவால் அந்த கட்சியும் சில மாநிலத்தில் நாங்களும் கூட்டணியிலிருந்து விலகுவதாக பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் காலம் இருக்கின்றது. யாரெல்லாம் வெளியே போவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாநாட்டில் வந்து அந்த பொதுச் செயலாளர், திமுக பொதுச் செயலாளர் வந்து அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வந்து உதயநிதி வந்து கட்சி வழிநடத்துவதற்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது இல்லாமல் வந்து இதில் இன்பநிதி அவருடைய மகனும் வந்து கலந்துட்டாங்க. இப்படி பார்க்கும்போது திமுக எதிர்காலம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த இளைஞர் மாநாட்டை பார்த்தாவே இருக்குதுல்ல, இளைஞருடைய அதாவது தமிழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்பதை அந்த இளைஞர் மாநாட்டில் தெரிவிச்சுட்டாங்க. அங்கே சீட்டு ஆடுவது, அங்கே மது அருந்துவது, அங்கே மாநாட்டிலே தூங்குவது, ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். மிகச் சிறப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட மாநாட்டில் நாட்டுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் அண்மையில் வந்து வேலைநிறுத்தம் செய்தாங்க. ஆனால் ஜெர்மன் அரசோட சப்போர்ட்டோட 543 புதிய பேருந்துகளை வந்து கொள்முதல் செய்யறதுக்கு தமிழக அரசு தயாராகிட்டு இருந்துங்கிறாங்க. இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜெர்மன் நாட்டோட போடப்பட்ட ஒப்பந்தம். இவர்கள்லாம் வந்து ஒன்று புதுசாக கொண்டு வரல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஜெர்மன் நாட்டோடு தமிழ்நாட்டிற்கு தேவையான பேருந்துகள் வாங்குவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு ஒப்பந்தமெல்லாம் செய்யப்பட்டது. அதுதான் இப்போ செய்கிறாங்க, புதுசாக எதுவும் வாங்கலை. அது மட்டும் இல்லை, இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் போக்குவரத்து மானிய கோரிக்கை கொள்கை விளக்கு குறிப்பில் குறிப்பிடுவாங்க. இந்த ஆண்டு 5000 பேருந்துகள் புதுசாக வாங்கப்படும். 3 ஆண்டு திருப்பி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பேருந்து கூட வாங்கினா தெரியல. 2 நாளைக்கு முந்தைய நாங்கள் பத்திரிகையில் பார்த்தா ஒரு 100 பேருந்து புதிதாக வாங்கி இதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. ஆனால் அவர்கள் அறிவிப்புக்கும் நிறைவேற்றப்பட்டதுக்கும் முரண்பாடு இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் போக்குவரத்து மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது போக்குவரத்து மானிய கொள்கை விளக்க குறிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் 5000 பேருந்துகள் வாங்கப்படும் என்று அதே பல்லவித்தான் பாடிட்டு இருக்காங்க. பஸ் மட்டும் வாங்கின பாட்டை காணும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது 15000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டு தான் பேருந்து இயக்கப்படும். அதாவது மப்சல் பேருந்து, நகர பேருந்து இத்தனை ஆண்டு, விரைவு பேருந்து இத்தனை ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வளவு கிலோமீட்டர் தான் இயக்க வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. அதையெல்லாம் கூடுதல் ஆண்டுகளை நீடித்தும் கூடுதலாக கிலோமீட்டர் அதை போக்குவரத்தை இயக்குவதற்கும் இவர்களெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இப்படி மாற்றி அமைக்கிற காரணத்தில் தான் போக்குவரத்து நிர்வாகமே முற்றிலும் செயலிழந்து காட்சியளிக்கிறது. அங்கங்கே பஸ் நின்று போயிடுது, பேட்டரி இல்லை, டயர் இல்லை, இப்படி குறைபாடுகள் அதிகமாக இருக்குது. பல இடத்துல ஒழுகுது, பேருந்து ஒழுகுது. அதையெல்லாம் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில் நாங்கள் பார்க்குற காட்சி. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு செயலற்ற ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற காரணத்தினால எந்த நிர்வாகமும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே போக்குவரத்து தொழிலாளர் வைத்த கோரிக்கை 100% நிறைவேற்றப்படும் சொல்லி இன்னும் எதுவுமே நிறைவேற்றல. பலமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறேன்னு சொல்லி அழைச்சாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் தோல்விதான் காண முடிஞ்சது. இப்பொழுதும் பேச்சுவார்த்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. 96 மாத நிலுவைத் தொகை வழங்கப்படுவதற்காக முதற்கட்டமாக 46 மாதத்துக்கு கொடுக்குறோம், மீதி ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட அளவு தரேன்னு சொன்னான். அதோட புதிய ஓய்வு ஒப்பந்தம் 3 ஆண்டுக்கு ஒரு முறை அதுவும் செய்து கொடுக்குறோம். ஆனால் அப்போ திமுக தொழிற்சங்கம் கோமுசாவா அந்த தொழிற்சங்கம் இதை நிராகரித்து விட்டு நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் போய் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. அவளுக்கு வழங்கப்படுகின்ற நிலுவைத் தொகையை 6% வட்டியுடன் திருப்பி வழங்கப்படும் என்று தீர்ப்பளிச்சது. அதையே அவர்கள் நிறைவேற்றல. போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சி. சென்னையில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ராமர் கோவில் விவகாரம் தான் அதிகமாக பேசப்பட்டு இருக்குது.
அது எதிரொலிக்குமா இந்த தேர்தல் அப்படின்னு அதிமுக? அதாவது எல்லா கோயிலும் அப்பப்போ கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்க வந்தால் எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்னா தேவாலயம். அவரவருக்கு விருப்பமுள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதுக்காக ஒரு ஆலயம் எழுப்பிட்டா அவர்களே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அப்படி ஓட்டு போட்டால் அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில் அன்னபோஷாக தான் இருக்கும். அத்தனை கோயில் கட்டி கொடுத்துருக்கிறேன். ஏன் நஞ்சுடேஸ்வரர் கோயில் கட்டி கொடுக்கலையா, மண்டபம் கட்டி கொடுக்கலையா, கடை கட்டி கொடுக்கலையா? இப்போ கூட நரசிம்ம நங்கவள்ளியில் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம ஆரம்பிச்சது தான். எத்தனை கோயில், நிறைய கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கிறோம்.